பகவான் ஒருவன் இருப்பவன் தர்மாதர்மங்களை உலகத்தில் ஸ்தாபனம் பண்ணுவதற்காக ராமகிருஷ்ணாதிகளாய் அவதரிப்பதாக யதாயிதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாமியகம்னு பகவான போறாள், அவதரிக்கிறாள். ராமகிருஷ்ணாதிகளாய் அவதரிக்கிறாள். ராமாவதாரம் திரேதாயுபுத்திரம் பண்ணினாள். அப்படி அவதரிச்ச பகவானுடைய புண்ணிய சரித்திரத்தை மகர்ஷி வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிற மகாகாவியமாக எழுதினாள். கிருஷ்ணாவதாரம் பண்ணின பிரபுனுடைய கதையை பிரதானமாக வைத்து பாகவதம் எழுதினாள். அது வியாசர் எழுதினாள். ஆனா ரெண்டு பேருக்கும் குரு நாரதர். ஒரே மலையிலிருந்து வர ஜலம்தான் கொள்ளடமாயும் காவிரியாயும் போகுது. அப்புறம் பேர் மட்டும் மாறுது. அது மாதிரி ஒரே குரு இடத்துல தான் கிடைச்சது வாழ்க்கை இந்த வித்தையெல்லாம். அப்படிப்பட்ட புண்ணியமான ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி மகாகாவியமாக ரச்சனை பண்ணி குஷலவர்களுக்கு உபதேசம் பண்ணினாள். குஷலவர்கள் இது அஸ்வமேத மண்டபத்துல கானம் பண்ணி சுவாமி ஒப்புத்துக்கின்ற சரித்திரம் ராமனே. அப்படி அங்கீகரிச்ச மகா பாவனமான சரித்திரத்தில் சுந்தரகாண்ட சரித்திரம் சர்வசித்திகரம். மனிதர்கள் என்னென்ன அபீஷ்டத்தை கோர்றாளோ அதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காண்டமாம் சுந்தரகாண்டம். மகாத்மாவான ஹனுமார் தெய்வங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு புறப்பட்டாளா. தேவதா பிரார்த்தனை துடன் புறப்பட்டா காரிய சித்தி எல்லாம் ஏற்படும். எத்தனை விக்கிரங்கள் வந்தாலும் அப்படி ஆகாச மார்க்கமா போற போது மைனாகம்ங்கிற பர்வதம் ஒரே அடியா மேல வளர்ந்து வந்து ஹனுமார் போற வழியில இவருக்கு உதவி பண்ணணும். அது மேல கிளம்பித்தது. இவர் என்ன பண்ணினார், வேகவான் கவி குஞ்சரா மாறுநாள ஒரு அடி அடிச்சாலாம் மைனாகத்தை. மைனாக சதறி போடும் போல அடித்து இவர் அடிச்ச அடியில உடனே மைனாக பர்வதம் கூட்டுது ஹனுமன்னு. நான் உதவி பண்ணணும் தங்களுக்குன்னு எப்படி கிளம்பினேனாகும். நான் தங்களுக்கு உதவி பண்ண வேண்டியதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஸ்ரீராமன் சகர வம்சத்துக்கு பிறந்தவன். சகரர்களுடைய குடும்பத்தினால தோண்டப்பட்ட ஒரு பெரிய தீர்த்தம் சமுத்திரம். அதனாலதான் சாகரம்னு பேர் வச்சாள். யாரோ ஒருத்தர் ஒரு கணத்துக்கு 25 ரூபா பணம் கொடுத்தா அவர் பேரை வைக்கிறான் கணத்துக்கு. அந்த கிணறு வெட்டினத்துக்கு 25 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பேரை கொண்டு போய் வைக்கிறான். 60,000 பேர்கள் வெட்டின ஒரு பெரிய ஒரு சமுத்திரத்துக்கு சாகரம்னு பேர் வைக்க வேண்டாமா அவா குடும்பத்து பேரு. அதனால அது சாகரம். சாகரோ ஏன காணிதான்னார் வால்மீகி. சமுத்திரம் வெட்டின பரம்பரைடா சூரிய ராமன் பிறந்த வம்சம் சொல்றாள். தண்ணீர் பந்தல் வச்சா அவன் பேரை பத்தி போட்டோவோட வருது பேப்பர்ல. ஒரு சமுத்திரத்தை வெட்டின குடும்பத்தை பத்தி சாகரம்னு சொல்ல வேண்டாமா. அவன் சாகரோ ஏன காணிதாங்கிறாள் ராமாயணம் ஆரம்பிக்கிற போது. அவன் ராமச்சரித்திரம் சொல்ல போறேன். இது சமுத்திரத்தை தோண்டின வம்சம். இது அவன் என்ன பெரிய புண்ணிய புருஷால் அர்த்தம். அப்படிப்பட்ட வம்சத்தை பத்தி பேச போறேன் ஆரம்பிக்கிறாள். சமுத்திரராஜா தங்களுக்கு ஒத்தாசம் பண்ண வேண்டியதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்காள். ராமகாரியார்த்தமா போற தங்களுக்கு. அதோட கூட உங்க அப்பா எனக்கு உதவி பண்ணிருக்காள். இந்த எல்லாம் பர்வதங்களுக்கு எல்லாம் ரெக்கை இருந்துதான். கிருதயுகத்துல பூர்வம் கிருதயுகே தாத பர்வதாக பட்சினோ பவன். கிருதயுகத்துல பர்வதங்களுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். இதெல்லாம் பார்த்திருக்காராம் ஜாம்பவான்.